தருமபுரி புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதியின் கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் ஈயாப்பா அவர்கள் தலைமையில் 28/7/2025 நடைபெற்றது. இம்மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களுக்கு முக்கியத்துவம் அளித்து விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். இம்மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரின் சமூக பொறுப்பு நிதியில் இருந்து CSR தருமபுரி மாவட்ட தீயணைப்பு துறைக்கு கிணற்றில் தவறி விழுந்த மனிதர்களை மீட்க 7280 மதிப்பீட்டில் ஒரு மீட்பு வலை மற்றும் ஆழமான நீர்நிலைகள் மற்றும் கடல், கல்குவாரி, ஆறுகள் மற்றும் அணைகளில் தவறி விழுந்தவர்களை மீட்க ஏதுவாக 1.94 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு ஸ்கூபா டைவிங் உபகரணங்கள் என மொத்தம் 2.1 லட்சம் மதிப்பிலான சிறப்பு உபகரணங்களை தீயணைப்பு துறைக்கு மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 8 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 3.98 லட்சம் மதிப்பீட்டில் செயற்கை கால்கள், கைகள் உள்ளிட்ட செயற்கை அவயங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். முன்னதாக தருமபுரி புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் சார்பில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் விளையாட்டுப் போட்டிகளுக்கு இணையவழி மூலம் முன்பதிவு செய்திடும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட செல்ஃபி ஸ்டாண்டில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்.